2026-27 பட்ஜெட்ல தங்கம் வெள்ளி விலை குறைவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா சாமானியர்களுக்கு ஏற்ற பட்ஜெட் இனி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல காப்பர் கலந்த தங்கம் வாங்கலாமான்னு கேட்டா அதுவும் வேஸ்ட் தான். தங்கத்தோட விலைக்கும் ட்ரம்புக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இது முதல் காரணம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. முதலீட்டாளர்கள் லாபம் பார்க்கக்கூடிய நோக்கத்துல தங்கம் வெள்ளி விலையானது இப்போ உச்சத்தட்டி இருக்கு. போட்ட முதலீடுகளை இவங்க எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எடுத்த தங்கமானது இப்போ வெளியே விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த அழுத்தம் கூட இப்போ இந்த விலை சரிவுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா இது தற்காலிக சரிவுதான். 2026 ஜனவரியில 10 கிராம் தங்கமானது 1,50,000 ஒரு பவுனு 1,20,000 வரைக்கும் வந்திருக்கு. ஏன் இவ்வளவு விலை ஏற்றம்? இந்த தங்கம் இப்ப வாங்கலாமா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த தங்கத்தை இப்ப நம்ம விற்கலாமா? எவ்வளவு நாளுக்கு இந்த விலையேற்றம் இறக்கும்னு பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. US டாலரை பத்தியும் நம்ம தங்க விலை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்வதேச அரசியல் மாற்றங்கள், போர் சூழல், பொருளாதார நிச்சயமற்ற நிலை, இந்த மாதிரியான காரணங்களாலதான் தங்கம் விலை வேகமா உயர்ந்துட்டு வருது. பங்குச்சந்தை உள்பட பல முதலீட்டு சந்தைகள்ல பல சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பான முதலீடு வேணும்னு நினைச்சு பல பேரும் தங்கத்தை வாங்க தொடங்கினாங்க. நாள் போக போக தங்கத்தை பெரிய முதலீடா நினைச்சு வாங்கி வாங்கி குவிக்கவும் ஆரம்பிச்சாங்க பெரிய பெரிய முதலீட்டாளர்கள். இதன் காரணமா தான் தங்கத்தோட தேவை அதிகரிச்சது. இப்படிப்பட்ட காரணங்களால தங்கம் விலையானது தொடர்ந்து உச்ச நிலையில இருந்து வருது. பொதுவா தங்கம் வந்துட்டு ஒரு சேஃபான லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம கிட்ட இப்ப இருக்கிற தங்கம் என்னைக்குமே வேல்யூ தான். காசா நம்ம கையில வைக்கிறத விட தங்கமா வச்சுக்கிறது சேஃப்னு நாம நினைக்கிறோம். இந்த தங்கம் 1000 இல்ல 2000 இல்ல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தா கூட இந்த மெட்டலுக்கு ஒருவித வேல்யூஸ் இருந்திருக்கதா செய்யுது. டாலரோட வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பதான். ஆனா தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். ஆனா இப்ப 2 நாளா திடீர் சரிவு. இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதார சூழல்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்க ரிசர்வ் பேங்கோட புது தலைவரா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ரொம்பவே நெருக்கமான பொருளாதார நிபுணர் கெவின் வாஷ ட்ரம்ப் ரெக்கமெண்ட் செய்யறாரு. ட்ரம்போட ஆதரவாளரான கெவின் வாஷ் ஃபெடோட சீஃபா வந்துட்டாரு அப்படின்னா டாலருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னும், இதனால தங்கம் வெள்ளி விலையில மாற்றம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஜெரோஃபோல்டு தான் ஃபெட்டோட இப்போதைய தலைவரா இருந்து வராரு. இவருக்கும் ட்ரம்புக்கும் நிறைய சண்டைகள். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண சொல்லி டாலர் வேல்யூவை அதிகமாக்க சொல்றாரு ட்ரம்ப். இதை ஒத்துக்காததுனால பலவித சண்டைகள். ட்ரம்போட ஆதரவாளராக கருதப்படுற கெவின் வாஷ் வந்துட்டு டாலரோட மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில கடுமையான நாணய கொள்கைகளை அமல்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா டாலரோட வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னா தங்க மாதிரியான மெட்டலோட தேவை, விலையானது குறைய ஆரம்பிக்கும்னு நம்பப்படுது. பொதுவாவே நம்பிக்கை இருக்கிறது வரைக்கும் தான் ஒரு கரன்சிக்கு வேல்யூ. இப்போ நிறைய நாட்டு மக்களுக்கு US டாலர் மேல உள்ள நம்பிக்கையே போக ஆரம்பிச்சிடுச்சு. இதனால நிறைய நாடுகள் வந்துட்டு அமெரிக்க US டாலர்ஸை மதிக்காம இன்டர்நேஷனல் பேங்க் ஆகட்டும், மக்களாகட்டும், முதலீட்டாளர்களாகட்டும், இப்படி எல்லாருமே கோல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் டாலர்ஸை சேஞ்ச் பண்ணி கோல்ட மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வேர்ல்ட் லெவல்ல சில்வருக்கு ஏன் இந்த டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம EVs, ஸ்மார்ட் மொபைல்ஸ், கார்ஸ், கேட்ஜெட்ஸ் இப்படி எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா சில்வர்ஸ் இருக்கு. இந்த சில்வரோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் வருது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ அதிகமா உற்பத்தி செய்யறது நம்ம சைனா தான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே அதிகமான சில்வரை வச்சிருக்கதும் அவங்க தான். இப்போ சைனாவும் இந்த சில்வர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இப்ப இருக்கிற வெள்ளிக்கும் டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. மொத்தத்துல தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பொருளாதார முடிவுகள் எப்படி இருக்கும், முதலீட்டாளர்களுடைய நகர்வுகள் எந்த மாதிரி இருக்க போகுது, ட்ரம்ப் எந்த மாதிரி நடந்துக்க போறாரு, இவருடைய முடிவுகளை பொறுத்துதான் முதலீட்டாளர்களுடைய நகர்வுகளும் இனி இருக்க போகுது. இத பொறுத்துதான் தங்கம் வெள்ளி விலையும் இனி தீர்மானிக்கப்படும் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள் இப்ப சொல்லியும் இருக்காங்க. இந்த தங்க விலை மோடியாலதான் விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் என்ன மாதிரியே தங்கத்தை வாங்காம வெறும் விலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.